நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபான். இந்த பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்? பொதுவாகவே பார்த்திங்கன்னா 2026 ஏப்ரல் மாத பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான திட்டங்கள் என்ன, நீங்கள் என்னென்ன விஷயங்களை செயல்படுத்தலாம், எந்தெந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்பட வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு தெளிவாக இந்த மாதத்தில் கிரக அமைப்புகளை வைத்து உங்களுக்கு நான் கணிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம், ஓகேவா? ஏன்னா மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மாத பலன் அப்படின்னாலே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் தான் ஃபஸ்ட்டு விஷயங்களில் வலிமை அடையும். அதுக்கடுத்து வருட கிரகங்களான குரு, ராகு, கேது, சனி பகவான் இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா கூட சப்போர்ட்டாக உதவி பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய அடிப்படையும் மற்றும் தினகோளான சந்திரனுடைய சில மாற்றங்களை வைத்து உங்களுடைய இந்த மாதத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேச ராசி அன்பர்களுக்கு எதையும் எந்த இடத்திலும் தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் தைரியத்துடன் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே ஆற்றல் உங்களுக்கு மட்டும்தான் உண்டு. நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, நாங்கள் வாங்குகிற அடியும் நாங்கள் வாங்குகிற ஒரு மிகப்பெரிய எதிர்வினைகளும் எங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் சொன்னாலும் சொல்லாட்டியும் உங்களை மாதிரி ஒரு உண்மையிலேயே நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் தன்னுடைய அத்தனை விதமான விஷயங்களையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய நபர் இன்னொருத்தவங்க பிறப்பாங்களாம் தெரியல. அந்த அளவுக்கு உங்களுடைய வலிமையை, உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்புகிறீங்க. ஸோ அந்த நம்பிக்கையுடன் உங்களுடைய இந்த ஏப்ரல் மாதத்தை நீங்கள் தொடங்கலாம். இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த விஷயங்களில் ரொம்ப சிக்கல், ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, இதை எப்படி ஃபேஸ் பண்ணே தெரியலை, இதை சமாளிக்க முடியல அப்படின்னு நீங்கள் யோசித்துக்கிருக்கீங்கன்னா அந்த விஷயத்துக்கான ஒரு தீர்வு கிடைக்கும், மிகப்பெரிய தீர்வு. அது எத்தனை மாத கனவாக இருக்கலாம், எத்தனை வருட கனவாக இருக்கலாம். ஆனால் இதுக்கு தீர்வு கிடைச்சா போதும், நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருப்பேன், கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் அப்போ நீங்கள் நினைப்பீங்களா, அந்த விஷயத்துக்கான செயல்பாடு வெற்றிகரமாக நடக்கும். அதுபோல் மேச ராசி என்பவர்களில் உங்களுடைய வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றி. இவ்வளோ நாட்களாக நீங்கள் வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக போய் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதம் துவக்கத்திலிருந்து என்ன ஆக போகுது, உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம், பணம். அதான் சொன்னால் எதிர்பார்த்த லாபத்தை விட கொஞ்சமாச்சும் அதிகமாக தான் சந்தோஷமாக இருக்கும்ல. ஸோ அந்த சந்தோஷத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஏப்ரல் மாதத்தில் அடைய போகிறீங்கிறது உண்மை. நல்ல ஒரு நட்புகள் கிடைக்கும். இவ்வளோ நாட்களாக நண்பர்களுக்காக நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்குனீங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்ப ஒற்றுமை இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கப்படுது. கணவன் மனைவி ஒற்றுமையாக, மனம் மகிழ்ச்சியாக, அதாவது என்ன சொன்னோன்னா, ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஏற்கனவே ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீ அந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் திரும்பன்னு சொல்லி இருக்கிறது, இல்லை ஒரே வீட்டுக்குள்ளே வேறு வேறு ரூம்குள்ளே இருந்துக்கிட்டு நீ போயிட்டியா நான் அதுக்கப்புறம் தான் போவேன் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்த நம்மளுடைய மேசராசிக்காரங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்க்கிங்கன்னா, உங்கள் கணவர் உங்கள் மேலே அன்பு காட்டணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா, அல்லது உங்கள் மனைவி உங்களை புரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த புரிதல் சிறப்பாக ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்து அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த மாதத்தில் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக கிரகங்கள் என்ன பண்ணுது, உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குது. அதை நீங்கள் ரொம்ப சூப்பராக என்ன பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம். இந்த பயன்படுத்துகிற விதத்தில் நான் திரும்பியும் சொல்கிறேன், உங்களுக்காக இந்த மாதத்தில் நீங்கள் முடிவெடுத்து பயன்படுத்துங்க. ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய மாதமே அப்படின்னு நினச்சி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா வெற்றி உறுதி. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, தேவையில்லாத விரைய செலவுகள் வருவதற்கான
வாய்ப்பு இருக்குது. அதுவும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காதல் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. காதலுக்காக, காதலிக்காக, காதலனுக்காக தேவையில்லாமல் நீங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு விஷயங்களை கொடுத்துட்டு மாட்டிக்கிறாதீங்க. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். படிப்பில் நம்மளுடைய மேசராசி குழந்தைகள் ரொம்ப ஆர்வம் காட்டுங்க. நல்ல ஃபுல் மைண்டு. அது என்னென்னா 1ஆம் கிளாஸ்லேருந்து நீங்கள் காலேஜ் படித்தாலும் சரி, படிப்பில் மட்டும் முழு கவனம் செலுத்துங்க. படிக்கிற வயசில் படித்தா தான் உங்களுடைய சாதனையை நீங்கள் என்ன பண்ண முடியும், முடித்து வெற்றி பெற முடியும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வெற்றிக்கான வாய்ப்பு முழு படிப்பில் கவனம் செலுத்தினா மாணவர்கள் வெற்றி பெறுவீங்க. நல்ல ஒரு என்ன சொல்லணும்னா முதன்மையான மாணவன் மாணவி என்று பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், தேவையில்லாத விரைய செலவுகளை குறைத்து கொண்டு தேவையான விஷயங்களை இயக்கினால் மேசராசிக்கு வெற்றி. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த பதிவானது உங்களுடைய ராசிக்கான மாத பலன்களில் பொது பலன். ஓகேவா? இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய மனதார நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். சரி, ஓகே. அப்போ இந்த விஷயம் அப்படியே எக்ஸாக்டாக நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் கொடுத்துருமா அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 20-30%, மேக்ஸிமம் 20% எடுத்துக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களில் செயல்படுத்தும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்கால கேள்விகள், உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட திட்டங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிற தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் இந்த விவரங்களை ஃபஸ்ட்டு அனுப்பணும். அப்போ நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத எஸ்எம்எஸ் போடுங்க நீங்கள் விருப்பப்பட்டால். ஓகேவா? ஸோ அதை வச்சு உங்களுடைய மனதில் உள்ள எல்லா கேள்விகளுக்குமே ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து பதில் சொல்ல நான் ரெடி. ஓகேவா? நீங்கள் ரெடியா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் அனுப்பிவிடுங்க. துல்லியமாக கணித்து உங்களுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். மெயினான விஷயம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? வாங்கிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஜாதகமே இல்லை, இப்போ டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் சொல்கிறீங்க, எனக்கு வந்து வயது தான் தெரியும், இல்லை எனக்கு டேட் ஆஃப் பர்த் தான் தெரியும், ஸோ ஜாதகம் இல்லை, அப்போ நான் எப்படி என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஜாதகம் இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்ல, உங்களுடைய பேர், உங்களுடைய குறிப்பிட்ட வயது அதை வச்சு ப்ளஸ் நீங்கள் கூப்பிட்ற நேரத்தை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணலாம், பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஜோதிட கருவியின் மூலமாக உங்களுடைய கடந்த காலம், அதே போல் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும். அப்போ ஜாதகம் இருக்கவங்களும் தொடர்பு கொள்ளலாம், ஜாதகம் இல்லாதவர்களும் என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ விருப்பப்பட்டு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி கட்டாயமாக துல்லியமாக கணித்து கூற என்னால் முடியும் என்ற நம்பிக்கை இறைவன் கொடுத்தது. அவருடைய ஆசீர்வாதத்தால் உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்கடுத்து இந்த ஜோதிடம் என்பது எல்லாரும் கற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயந்தான், நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம். ஓகேவா? உங்களுடைய வீட்டிலிருந்து அல்லது உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே என்ன பண்ணலாம், நீங்கள் ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 பேட்ச் முடிஞ்சு இப்போ 5வது வகுப்பு ஆரம்பம். இந்த தமிழ் புத்தாண்டு கரெக்டாக தொடக்கத்தில் நம்முடைய 5வது வகுப்பு ஆரம்பம். ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. வகுப்புக்கான ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். விருப்பப்பட்டால் கலந்துக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க, எல்லோரும் நல்லா இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். வாழ்க நலமுடன்.